வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடிப்படை உரிமை மீறல் குறித்து அதிகமான முறைப்பாடுகள் விசாரணை செய்வதாக கூறும் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை கர்தினால் அறிந்திருந்தார். விமல் வீரவன்சவுக்கு சட்ட கடிதம் அனுப்ப நடவடிக்கை. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மன அழுத்தம் அதிகரிப்பு, தற்கொலைகளும் அதிகரிப்பதாக கூறும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு. ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை பேச்சாளருக்கு பிணை, பொய்யான முறைப்பாடு வழங்கிய வழக்கில் கண்டி நீதிமன்றம் உத்தரவு. கருணாநிதியின் 7வது நினைவு தினம் இன்று பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்திய திமுகவினர். புட்டினுடனான தூதரின் சந்திப்பு சிறந்ததாக இருந்தது என்கிறார் ட்ரம்ப். ரஷ்ய உக்ரைன் ஜனாதிபதிகள் சந்திக்க சிறந்த வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்து. அடிப்படை உரிமைகளை மீறி தனிநபர்களை தடுத்து வைப்பது தொடர்பாக அதிகமான முறைப்பாடுகள் தமக்கு கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் ஆணையாளர் நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். ஹெட்டன் பகுதியில் உள்ள பொது மற்றும் தனியார் துறை அதிகாரிகளுக்கான செயலமர்வில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு ஒரு நபரின் சுதந்திரத்தை மிக முக்கியமான ஒன்றாக கருதுகின்றது என ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணையாளர் நிமல் புஞ்சிஹேவா குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையின்படி தவிர அந்த சுதந்திரத்தை பறிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களின் கீழ் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பின்பற்றி காரணம் ஒன்றின் அடிப்படையிலேயே ஒருவரை கைது செய்ய முடியும் என நிமல் புஞ்சிஹேவா சுட்டிக்காட்டினார். பிடியாணை இல்லாத பட்சத்தில் நியாயமான சந்தேகம் மற்றும் காரணங்களின் அடிப்படையிலேயே ஒருவரை கைது செய்ய முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். அவ்வாறு இல்லாமல் ஒருவரை கைது செய்வதானது அவர்களின் அடிப்படை உரிமையை மீறுவதாகும் என கூறியுள்ள நிமல் புஞ்சிஹேவா அது குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார். அவ்வாறு முறைப்பாடு செய்யும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு அதில் தலையிடும் எனவும் அவ்வாறு பல முறைப்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவை ஆராயப்பட்டு விசாரிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கொழும்பு மறைமாவட்ட ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்னரே அறிந்திருக்கலாம் என்ற தொனிப்பட வெளியிட்ட கருத்து குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இது தொடர்பாக விளக்கம் கோரி தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சவுக்கு சட்ட கடிதம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் வருடாந்தம் இடம்பெறும் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தொடர்ச்சியாக பங்கு பற்றி வருவதாக தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் விமல் வீரவங்ச குறிப்பிட்டிருந்தார். எனினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு கடந்த 2019ஆம் ஆண்டு மாத்திரம் உயிர்த்த ஞாயிறு ஆராதனையில் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை கலந்து கொள்ளாதமைக்கு தெய்வீக எச்சரிக்கை காரணமாக இருக்கலாம் எனவும் விமல் வீரவங்ச குறிப்பிட்டிருந்தார். விமல் வீரவங்சவின் இந்த கூற்றுக்களை மறுத்த அருட்தந்தை ஸ்ரீ காமினி அவரின் கருத்துக்கள் பொய்யானவை எனவும் முற்றிலும் ஆதாரமற்றவை எனவும் கூறியுள்ளார். கத்தோலிக்கர்களுக்கு முக்கிய கொண்டாட்டமாக கருதப்படும் உயிர்த்த ஞாயிறு பண்டிகையின் போது சனிக்கிழமை நள்ளிரவு உயிர்த்த ஞாயிறு திருப்பலியை கர்தினால் பாரம்பரியமாக நடத்துகின்றார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டிலும் கத்தோலிக்க வழக்கத்திற்கு இணங்க கொட்டாஞ்சேனையில் உள்ள புனித லூசியஸ் தேவாலயத்தில் கர்தினால் நள்ளிரவு ஆராதனையை நடத்தினர் எனவும் அருட்தந்தை சிறில் காமினி குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று காலை ஆராதனைகளை கர்தினால் பொதுவாக வழிநடத்துவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை உரிமை என்றாலும் அது பொய்களை பரப்புவதற்கான ஒன்றல்ல என எச்சரித்துள்ள அவர் தவறான கூற்றுக்களை முறையாக திருத்த கோரி விமல் வீரவங்சவிற்கு ஒரு சட்ட கடிதத்தை வழங்க சட்டத்தரணிகள் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தாயகம் உட்பட நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் பல்வேறு சமூக காரணிகளால் மன அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உளநல பணிப்பாளர் அலுவலகத்தின் பதில் பணிப்பாளரும் விசேட சமூக மருத்துவருமான லக்மினி நயன மகேரத்ன கூறியுள்ளார்.
தனிமை காரணமாக 22.4% மாணவர்கள் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதை கடந்த ஆண்டின் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் லக்மினி நயன மகோதரத்ன குறிப்பிட்டுள்ளார். 13 முதல் 17 வயதிற்கு இடைப்பட்ட மாணவர்களில் 11.9% மாணவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் கவலை கொள்வதால் உறங்குவதற்கு சிரமப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இவர்களில் 18% மாணவர்களுக்கு மன அழுத்த அறிகுறிகள் காணப்படுவதுடன் 7.5% மாணவர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் இல்லை எனவும் விசேட வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இவ்வாறு இருப்பது தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டிய அவர் வயது வந்தவர்களும் மன அழுத்தங்களுக்குள்ளாகும் நிலைமை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுமார் 8 தற்கொலைகள் பதிவாகின்றன என தேசிய உளநல நிறுவனத்தின் ஆலோசகரும் உளநல விசேட மருத்துவ நிபுணருமான சஜீவன அமர்சிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண்டுக்கு சுமார் 3500 தற்கொலைகள் இடம்பெறுவதாகவும் கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை நிலையானதாக இருப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறையின் முன்னாள் ஊடக பேச்சாளரும் ஓய்வு பெற்ற பிரதி காவல்துறை அதிபருமான பிரியந்த ஜெயக்கொடி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை பிணையில் விடுதலை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பொய்யான முறைப்பாடு வழங்கினார் என்ற குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் மூத்த பிரதி காவல்துறை அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி மகர நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து ராகமவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிபரின் மருத்துவ அறிக்கையை ஆராய்ந்த பின்னர் மகர நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். பிரபல பாதாள உலக குழு தலைவர் கோரகல கமகே மண்டினு பத்மஸ்ரீ அல்லது ஹெகல் பத்ர பத்மே என்பவரிடமிருந்து தமக்கு கொலை மிரட்டல் வந்ததாக கூறி பொய்யான முறைப்பாடு அளித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி கடந்த மாதம் 28ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இருப்பினும் இந்த முறைப்பாடானது தனது தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டது என்பது தாம் நடத்திய விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பின்னணியில் பிரியந்த ஜெயக்கொடியை பிணையில் விடுவிப்பதற்கு கண்டி நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையில் வைத்து போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் 3 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த இந்தியர்களிடமிருந்து 12 கிலோகிராமிற்கும் அதிகமான குஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இந்தியாவைச் சேர்ந்த 3 சந்தேக நபர்களது பொதிகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா காவல்துறை போதைப்பொருள் பணியகத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையை தொடர்ந்து இந்த கைதுகள் இவர்களில் 42 வயதான ஆண் சந்தேக நபருடன் 22 மற்றும் 43 வயதான 2 பெண் சந்தேக நபர்களும் அடங்கியுள்ளதுடன் அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த போதைப்பொருள் மீட்கப்பட்டமை தொடர்பாக காவல்துறையின் போதைப்பொருள் பணியகத்தின் விமான நிலைய பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. புத்தளம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற உடப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த ஆடிப்பூர உற்சவ நிகழ்வான தீமிதிப்பு விழா நேற்று நடைபெற்றது. ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ குமார பஞ்சாட்சர சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் கடந்த மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 18 நாட்கள் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் ஆலய முற்றவெளியிலிருந்து நேற்று இரவு 7 மணியளவில் கரகம் புறப்பட்டு ஆண்டிமுனை வரை வெளிவீதி வலம் வந்து இரவு 8:30 மணியளவில் அரோகரா கோஷத்துடன் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தமது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இந்த தீமிதிப்பு திருவிழாவில் புத்தளத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் இன்று மரியாதை செலுத்தியுள்ளனர். அண்ணா சாலையில் இருந்து ஆயிரக்கணக்கான திமுகவினர் பேரணியாக சென்று கருணாநிதியின் நினைவிடத்தில் மலரஞ்சலியும் மரியாதையும் செலுத்தியுள்ளனர்.
அண்ணா சாலையில் உள்ள மு.க. கருணாநிதியின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்களும் கலைஞர் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். இதையடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கலைஞர் கருணாநிதி நினைவிடம் வரை அமைதி பேரணி தொடங்கி நடைபெற்றது. ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இருந்து மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடம் நோக்கி சென்ற அமைதி பேரணியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் பங்கேற்றனர். இதனையடுத்து மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினர். அண்ணா நினைவிடத்தை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகளும் அண்ணா கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். தனது தூதுவருக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையே மிகச்சிறந்த பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ரஷ்ய மற்றும் உக்ரைன் ஜனாதிபதிகள் சந்திக்க சிறந்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச்சு நடத்துவதற்கு இரண்டு நாட்டு தலைவர்களும் இணங்கியுள்ளார்களா என்பது தொடர்பான மேலதிக விவரங்கள் எதனையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடவில்லை. விளாடிமிர் புடின் மற்றும் ஸ்டீவ் விட்ஹோப் ஆகியோருக்கு இடையில் பேச்சுவார்த்தை குறித்து தெளிவற்ற அறிக்கையை கிரெம்ளின் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களின் ஒரு பகுதியாக இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக ரஷ்ய வெளிவிவகார கொள்கைக்கான அதிகாரியொருவர் கூறியுள்ளார். உக்ரைனில் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது புதிய தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் விதித்த காலக்கெடுவிற்கு சில நாட்களுக்கு முன்பாக இந்த சந்திப்பு நடந்துள்ளது. இந்த பேச்சுக்கு பின்னர் அமெரிக்காவின் ஐரோப்பிய நட்பு நாடுகள் சிலவற்றிற்கு விளக்கமளித்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கின்றார்கள் எனவும், மேலும் எதிர்வரும் நாட்களில் மற்றும் வாரங்களில் அதற்காக பாடுபடுவோம் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கான விருப்பத்தையும் ரஷ்யா வெளியிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது. ஸ்டீவ் விட்ஹோப்பின் விஜயம் குறித்து டொனால்ட் ட்ரம்புடன் கலந்துரையாடியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வெலடிமிர் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய தலைவர்களும் இந்த அழைப்பில் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா பணம் ஈட்டுவது தடைப்பட்டால் மாத்திரமே சமாதானத்தை நோக்கி தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வெலடிமிர் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அடிப்படை உரிமை மீறல் குறித்து அதிகமான முறைப்பாடுகள் விசாரணை செய்வதாக கூறும் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை கர்தினால் அறிந்திருந்தார். விமல் வீரவன்சவுக்கு சட்ட கடிதம் அனுப்ப நடவடிக்கை. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மன அழுத்தம் அதிகரிப்பு, தற்கொலைகளும் அதிகரிப்பதாக கூறும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு. ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை பேச்சாளருக்கு பிணை, பொய்யான முறைப்பாடு வழங்கிய வழக்கில் கண்டி நீதிமன்றம் உத்தரவு. கருணாநிதியின் 7வது நினைவு தினம் இன்று பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்திய திமுகவினர். புட்டினுடனான தூதரின் சந்திப்பு சிறந்ததாக இருந்தது என்கிறார் ட்ரம்ப். ரஷ்ய உக்ரைன் ஜனாதிபதிகள் சந்திக்க சிறந்த வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.